श्रीमद्भागवती नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பகவானுக்கே சந்தோஷத்தை கொடுக்கவல்ல பாகவத புராணம். புராணத்தின் ஓரொரு சொற்களும் அக்ஷர லட்சம் பெறும். அதில் விருத்தராசுரனுடைய முன் ஜென்ம கதையை பார்த்து கொண்டு வருகிறோம். சித்திரகேதுதான் விருத்தராசுரனாக பிறக்கிறான். சித்திரகேது பரம பக்தனாக இருக்க அவன் ஏன் ஒரு அசுரனாக பிறக்க வேண்டும்? அந்த கதையைத்தான் சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு கூறிக்கொண்டு வருகிறார். நாம் இதுகாரும் பார்த்திருப்பது, சித்திரகேது என்னும் அரசனுக்கு ஒரு மகன் பிறந்து அவன் சீக்கிரமே இறந்து போனான். வருத்தப்பட்டான் மன்னன். ஆனால் நாரதர் அவனை தேற்றி சங்கர்ஷண மந்திரத்தை உபதேசித்தார். அந்த மந்திரத்தை 7 நாட்கள் புசிக்காமல் எதையும் உண்ணாமல் ஜபித்தாயானால் நீ ஆதிசேஷ சங்கர்ஷண பகவானையே தரிசிப்பாய், அவரிடத்தில் நீ கேட்டதை பெற்று கொள்ளலாம் என்று நாரதர் உபதேசித்தார். சித்திரகேதுவும் நியமத்தோடே நிஷ்டையோடே காற்றையும் தண்ணீரையும் மட்டும் புசித்து கொண்டு 7 நாட்கள் மந்திரத்தை உச்சரித்தான். 7வது நாள் இறுதியில் பாதாள லோகத்தில் இருக்கும் ஆதிசேஷனுடைய திருவடிகளையே அடைந்தான். அங்கு ஆதிசேஷன்தான் சங்கர்ஷணன். சங்கர்ஷண பகவானே ஆதிசேஷ வடிவத்தில் இருக்கிறார். அவரை சேவித்தவுடன் சித்திரகேதுவுக்கு மிகுந்த இன்பம் உண்டாயிற்று. அந்த நிலை என்னங்கிறதை 16வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்தில் சொல்றார். ததா கதிபயோஹோபிஹி வித்யேத்த மனோகதிஹி ஜகாம தேவதேவஸ்ய சேஷஸ்ய சரணாந்திகம். தேவதேவனான சேஷன் ஆதிசேஷன் பாம்பு வடிவம். அந்த பாம்பு வடிவத்தை நேரே கண்டான். மிருணால கௌரம் ஷிதி வாசசம் ஸ்புரத் கிரீட கேயூர கட்டித்ர கங்கணம் பிரசன்ன வக்திராருண லோச்சனம் விருத்தம் ததர்ஷ சித்தேஸ்வர மண்டலை பிரபு. சித்தர்கள் சாரணர்கள் ஆகியவர்களாலே சூழப்பட்டவராய் ஆதிசேஷனை கண்டான். மிருணாள கௌரம் ஷிதி வாசசம், வெளுத்த வர்ணத்தோடே அழகிய ஆடைய அணிந்து கொண்டு விளங்கக்கூடிய ஆபரணங்களான கிரீட்டம் கேயூரம் கட்டித்திரம் கங்கணம் இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு சிரித்த முகத்தோடே சிவந்த கண்களோடே இருக்கும் உயர்ந்த ஆதிசேஷனை கண்டான். ஆதிசேஷன் பகவானுடைய படுக்கை. எம்பெருமானே ஆதிசேஷ வடிவத்தில்தான் இந்த பூலோகத்தை முழுக்க அண்டகட்டாகத்தை முழுக்க கீழிருந்து தாங்கி கொண்டிருக்கிறார். ஆதிசேஷனுக்குன்னு முக்கியத்துவம் இருக்கக்கூடியது 2 திவ்யதேசங்களில். ஒன்று ஊரகம் என்று கொண்டாடப்படும் காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கும் உலகளந்த பெருமானுடைய சன்னதிக்குள்ளே இருக்கும் ஊரகத்தான். நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் கார்வான துள்ளாய் கல்வா என ஆச்சரியமா திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டக பாசுரம். அதனால ஊரகத்தான்னு பெயர். பாயசத்தாலே இந்த பெருமாள் ஆராதிக்கப்படுகிறார். வரப்பிரசாதியான எம்பெருமான் ஆதிசேஷ வடிவத்திலேயே சேவை சாதிக்கிறார். நாம முன்னாடியே இவருடைய சரித்திரங்கள்லாம் கீதையின் போது நன்கு விளக்கமாக அனுபவித்திருக்கிறோம். இவருடைய வடிவமே ரொம்ப ஆச்சரியமானது. எப்படி தன்னுடைய உடலை பின்னி கொண்டு ஒரு அழகிய வடிவம் சித்திரத்தை போல பெருமாள் விடத்தில் சேவை சாதிக்கிறார். பாயசத்தை சமர்ப்பித்து பக்தர்கள் வணங்குகிறார்கள். என்னென்ன ஆபத்துக்கள் தீங்குகள் பாபங்கள் விலக வேண்டுமோ அனைத்தையும் ஆதிசேஷ வடிவத்தில் இருக்கும் இவரிடத்தில் பிரார்த்தித்து கொள்ளலாம். நிறைந்த கட்சி ஊரகத்தாய் என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். இங்கு விடைபெற்று கொண்டு சோழ தேசத்தை நோக்கி சென்றோம் என்னால் சிறுபுலியூருங்கிற அற்புதமான திவ்யதேசம். கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா என்று திருமங்கியாழ்வாரிலே 10 பாசுரம். திருமா மகள்மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமேன் ஆழ்வார் சாதிக்கிறார். கிருபா சமுத்திர பெருமாள் பாலசயனம், சின்ன சயனமா பெருமாள் சயனிச்சிருக்கார். இந்த பெருமானுடைய ஆஸ்தானம் கோவில் இருப்பது ஓரிடத்தில். சற்று தொலைவில் பெருமானுடைய புஷ்கரணி உள்ளது. அந்த புஷ்கரணி குளத்தினுடைய கரையிலே ஆதிசேஷனே சேவை சாதிக்கிறார். ரொம்ப பிரசித்தமானவர், அனைவராலும் ஆராதிக்கப்படுபவர். என்னென்ன விரதம் உண்டோ அல்லது என்னென்ன சர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய தோஷமுண்டோ அனைத்தையும் போக்கித் தரக்கூடிய ஆதிசேஷன் சிறுபுலியூர் திவ்யதேசத்திலே எழுந்துருளி உள்ளார். அதனால் இந்த 2 இடத்துலையும் ஊரகத்தான் சன்னதியிலையும் சேவிச்சுக்கலாம்,
சிறுபுலியூர் சன்னதிக்கு வெளியிலேயும் சேவித்துக் கொள்ளலாம். அந்த ஆதிசேஷ வடிவத்தை பற்றித்தான் தற்போது இந்த அத்தியாயத்தில் பார்த்துட்டு இருக்கோம். வெளுத்த வர்ணத்தோடு இருக்கிறவர், அழகிய ஆடையை தரித்து கொண்டிருப்பவர். சேவித்தவுடன் சித்திரகேதுவுக்கு பேரானந்தம். ஆதிசேஷனை பார்த்து கொண்டாடி ஸ்தோத்திரம் பண்றான். அஜித ஜிதஹ சமமதிபிஹி சாதுபிஹி பவான் ஜிதாத்மபிர் பவதா விஜிதாஸ்தேபிச்ச பஜதாம் அகாமாத்மனாம் ய ஆத்மதோ அதிகருணா. அஜித, நீர் அஜிதன்னு பேர் பெற்றவன், யாராலும் ஜெயிக்கப்படாதவர். ஆனாலும் யாரெல்லாம் உம்முடைய பக்தர்களோ அந்த பக்தர்களாலே ஜெயிக்கப்பட்டவர். உம்மையும் பக்தர்கள் ஜெயிக்கிறார்கள், நீரும் பக்தர்களை ஜெயித்திருக்கிறீர். விஜிதாஸ்தேபிச்ச பஜதாம் அகாமாத்மனாம், யார் ஆசை அற்றவர்களோ அவர்கள்தான் உம்மை ஜெயித்து விடுகிறார்கள். நீர் உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாய் பாதாளத்திலிருந்து உயர்லோகமாகிற சத்தியலோகம் வரை தலையாலே தாங்கி கொண்டிருக்கிறீர். 47வது ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரம் பண்றார். நமஸ்துப்யம் பகவதே சகல ஜகத் ஸ்திதி லயோதயேஷாய துரவசிதாத்மகதையே குயோகினாம் பிதா பரமஹம்சாய. பரமஹம்சரான உமக்கு வணக்கம். பகவானே உமக்கு வணக்கம். அனைத்து உலகத்தையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய உமக்கு வணக்கம். எம் வை ஷசந்தமனு விஸ்வசிருஜா ஷசந்தி எம் சேகிதானம் அனுச்சித்த சித்தய உச்சகந்தி. உச்சகந்தி, யார் இந்திரியங்கள் அனைத்தையும் ஜெயித்தவரோ, இந்த பூமண்டலத்தையே ஒரு கடுகு போல தம்முடைய தலையாலே தரிப்பவரோ, பூமண்டலம் சர்ஷபாயதியஸ்ய மூர்தனி தஸ்மை நமஹ பகவதேஸ்து சஹஸ்ரமூர்தனே. அப்படிப்பட்ட பகவானான 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷனே உமக்கு வணக்கம். அனந்தமான லோகங்களை எல்லாம் தலையாலே தாங்குகிறீர். ஆகையால் நீரும் அந்தமற்றவர். அந்தம்னா முடிவு, அனந்தனா முடிவற்றவர். முடிவில்லாத இவ்வுலகத்தை நீர் தலையாலே ஒரு கடுகு போல் தாங்கி கொண்டிருக்கிறபடியால் நீரும் அனந்தன் ஆதிசேஷன் என்று பெயர் பெற்றீர். அகம் வை சர்வபூதானி. இப்போ பகவான் ஆதிசேஷ வடிவத்தில் இருக்கிறவர் பதில் சொல்றார். ஆம், அகம் வை சர்வபூதானி பூதாத்மா பூத பாவனா. அனைத்தையும் படைப்பவன் நான், அனைவருக்குள்ளும் அந்தராத்மாவாக இருப்பவன் நான். லோகே விததம் ஆத்மானம் லோகஞ்ச ஆத்மனி சந்ததம். உலகனைத்திலும் நான் இருக்கிறேன், என்னில் உலகனைத்தும் உள்ளது. இந்த உண்மையை தெரிந்து கொள்பவன் உயர்ந்த கதியை அடைகிறான். மேலும் சுகாய துக்க மோக்ஷாய குருவாதே தம்பதி கிரியாக. லோகத்தில் சுகத்தை அடைய வேணும் என்னும் துக்கத்தை விலக்கி கொள்ள வேணும் என்னும் இருவராக தம்பதிகள் முயற்சிக்கிறார்கள். கணவனும் மனைவியுமாக சுகம் கிடைக்கணும், துக்கம் போயிடணும்னு முயற்சிக்கிறா. ஆனால் அந்த முயற்சியால் சுகம் கிடைக்க போறதும் இல்லை, அதனால துக்கம் போகப் போவதும் இல்லை. ஏவம் விபர்யம் புத்வா நிருணாம் விஜ்ஞாபிமானினாம் ஆத்மனச்சகதிம் சூக்ஷ்மாம் ஸ்தானத்ரய விலக்ஷணாம். இது இத்தனையும் சுகதுக்கங்களை தாண்டினால்தான் உண்மையான இன்பம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கல. இந்த லோகத்துக்கு இன்பம் கிடைக்கணும், இந்த லோகத்து துன்பம் போயிடும். என்னவா முயற்சி பண்றாளோ இல்லையோ, இதனால இவா இன்ப துன்பங்களை மாற்றி மாற்றி அனுபவிப்பாளே தவிர இந்த ரெண்டிலிருந்து மேலே உயர வேண்டும். அப்போதுதான் உண்மையான இன்பம் கிட்டும் என்று பகவான் அவருக்கு சொல்லி, துவமேத ஸ்ரத்தையாராஜன்னு அப்ரமத்தோ வச்சோ மம ஞான விஜான சம்பன்னஹ தாரயன்னாஷு சித்தியசி. இதே மந்திரத்தை எப்போதும் சொல்லி கொண்டிருப்பீர். சங்கர்ஷண ரூபத்தை தியானம் பண்ணி கொண்டிருப்பீர். சித்திரகேதுவே, நன்கு இருந்து ஓர் நாள் உயர்கதி அடைவீர் என்று பெருமான் சொல்லி அப்போதே மறைந்து போனார். ஆஸ்வாசிய பகவானித்தம் சித்திரகேதும் ஜகத்குரு பஷ்யதஸ்தஸ்ய விஸ்வாத்மா ததச்ச அந்தர்ததே ஹரிஹி. ஹரி சங்கர்ஷண ரூபத்தில் ஆதிசேஷ ரூபத்தில் இருந்தவர் அப்போதே அரசனை அருளிவிட்டு மறைந்து போனார். அத்தோட 16வது அத்தியாயம் முடிகிறது. அடுத்து 17வது அத்தியாயம். சித்திரகேது பார்வதியினுடைய சாபத்தை பெறுகிறான். ஆகையால் அடுத்து விருத்தராசுரனாக பிறக்கிறான்.